எம்மா மாமா இடுப்பெல்லாம் வலிச்சு தொலைக்குது. முடியல. மீன்காரக்கா நீங்க தான் போன தடவை கஷ்டப்பட்டீல்ல. பிறவியே இந்த வேலையை ஏத்துக்கிட்டியே. வேற ஏதாவது வேலை பார்த்துருக்கலாம்லக்கா, உட்காந்து காய் வெட்டி கொடுத்துருக்கலாம்ல. அது குழந்தை பிள்ளை போன தடவை நான் அரைச்ச மசாலா தான் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன். அதான் சில்பா அரைச்சிக்கிட்டு இருக்கேன். குழந்தை பிள்ளைக்காக தான், யாருக்காகவும் இல்லை. சரிக்கா, இருந்தாலும் கஷ்டப்படுறீல்ல, அதான் கேட்டேன். கஷ்டமா? குழந்தை பிள்ளைக்கு நம்மளை விட்டா வேற யார்
படிப்புக்கு கலெக்டர் வேலைய கிடைக்கும். மாட்டை பாத்திட்டு வீட்டை பாத்திட்டு பிள்ளைகளை பாத்திட்டு புருஷனை பாத்திட்டு இருக்கேன். ஷோ கடவுளே. மீன்காரி இந்த குடுமி ஓடதன கொந்தளிச்சு இருந்தா என்ன பிரச்சனை அவளுக்கு? வானரே நீங்க இப்படி எல்லாம் செஞ்சிருக்க கூடாது வானரே. இந்த விஷயத்தை கேட்ட உடனே சீல்பா எவ்வளவு வருத்தப்பட்டா தெரியுமா? அவ வருத்தப்படிக்கு என்ன இருக்கு? உங்க மூணு பேருக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? சரோஜக்கா என்னக்கா இப்படி பண்ணிருக்கீங்க? பண்ணேங்கறியே என்னத்த அப்படி பண்ணிட்டேன்? எனக்கு பார்த்த மாப்பிளைய போ மஞ்சக்கிளிக்கு பாத்துருக்கீங்களா? என்ன இதெல்லாம்? உனக்கு பார்த்த மாப்பிளை உனக்கு பிடிக்கல நீ தான் லெட்டர் எழுதி போட்டுருந்தா என் பேர்ல. அதனால தான் அவன மஞ்சக்கிளிக்கு பாத்துருக்கு. இதுக்கு தான் மூணு பேருக்கு ஒண்ணு போல பியாதி எடுக்குதா? சரோஜக்கா அவர் என் பிள்ளைக்கு பார்த்த மாப்பிளை. அந்த மாப்பிளை வீட்டுக்கு ஏதோ மொட்டை கடுதாசி போட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டிய. இப்ப அந்த பையனுக்கு இந்த பிள்ளைய பார்த்து சொல்லியிருக்கிய. என் மகளுக்கு இன்னும் கல்யாணம் அவளுக்காக பாம்போல ஒத்தையில நிக்க. ஒத்தையிலுக்கே கஷ்டமா இருந்தா ஒரு கம்ப வாங்கி கொடுவா மகளுக்கு. ஊனிட்டு நிப்பா. மாப்பிளை பிடிக்க நீ லெட்டர் போட்டது உன் மொபா. எத்தனை தடவை எத்தனை பேர் சொன்னாலும் உனக்கு விளங்கும்ல. அன்னைக்கு உன் முன்னால தானே மாப்பிளை வீட்டுக்கார வீட்டு வந்து சொன்னேன். லெட்டர் நான் போடையில இந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான் கட்டிடுங்க நீ. இவ வாய் கொடுமை தாங்க முடியாம தான் வேண்டான்னு சொல்லியிருக்கோன்னு சொன்னாவ. உன் மொப குடுமிக்கு நீ மாப்பிளை பார்த்தா மாப்பிளை. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். என் வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்க. என்னோட சந்தோஷத்தை அழிச்சிருக்கீங்க. எனக்கு பார்த்த மாப்பிளைய துரத்தி இருக்கீங்க. இந்த லெட்டர் நீங்க தான் எழுதி இருக்கீங்க. எங்க அம்மாவோட வருத்தத்துக்கு நீங்க தான் காரணமா இருக்கீங்க. எத்தனை இருக்கியா வர்க்கியா பொறுக்கியங்க? என்னதான் உனக்கு பிரச்சனை குடுமி? பாருங்க அந்த மாப்பிள்ளைங்களை விட்டுட்டு போனதுக்கு நீங்க தான் காரணம். அதனால நீங்க தான் எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கொட்டி வைக்கணும். அவ்வளவுதானே? அந்த மாப்பிள்ளை வரட்டும். அவன் கையில கால்ல விழுந்து உன் கழுத்திலே தாலி கட்ட சொல்லி இன்னைக்கு உனக்கு சம்மதம்னா போய் சேலை கட்டிட்டு வா. பேதி எடுப்பா குடுமிகாரி. என்ன பாசாங்கு காட்டுறிய பாசாங்கு? ரொம்ப நடிக்காத. நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய் சிறுப்பா நான் சொன்னது உனக்கு சம்மதமா? ஏக்கா எனக்கு முழு சம்மதம்க்கா. என் மகளுக்கு இப்பவே கல்யாணம் நடந்தாலும் சந்தோஷம் தான். அம்மா வாய முட்டிட்டு சும்மா இரு. எல்லார்த்திக்கு பார்த்தவே எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அவன் மனசுல இப்ப அவ இருப்பா. அவன்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. இப்ப பாருங்க எனக்கு பிடிச்சவனா எனக்கு பொருத்தமா நல்ல படிச்சவனா நல்ல வேலையில இருக்கவனா நீங்க தான் எனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். கலர் கூட முக்கியம் இல்ல. கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல பொறுப்பா இருந்தா போதும். நான் எதுக்கு உனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்? பார்க்க முடியாது. பருப்பு கருப்பு பொறுப்பு நீக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு குடுமையை அம்மில வச்சு அரைச்சு விடுவேன். எப்படி பேசிட்டு போறா பாரா. எம்மா எல்லாத்துக்கும் இவ்வியதாம்மா காரணம். இவ்வியெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இவ்வியதான் எனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். இல்ல இவ்விய வீட்ல இருக்க மாப்பிள்ளைய தான் எனக்கு கட்டி வைக்கணும். அது எப்படிமா நடக்கும்? நடக்க வைக்கேன். சாமிமா கவலைப்படாத. நான் உனக்காக போராடியம்மா. வானர் செஞ்சது பெரிய துரோகம். அதுக்காக ஒரு நாள் பாதல் சொல்லியே தீரன்னு நம்ம சொல்ல வைப்போம். ஏக்கா 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 தங்கச்சிமா வந்துட்டியடா. நானே ரெடியான உடனே வீட்டுக்கு வரலான்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. என்னக்கா இன்னும் ரெடி ஆகலையோ? கிளம்பிட்டேம்மா. ஃபங்க்ஷனுக்கு போவோமா? ஆமாக்கா நான் அப்பதே கிளம்பிட்டேன். இங்க பார்பியோன்னு உட்கார்ந்து கிடந்தேன். வார மாதிரி தெரியல அதான் இங்க கிளம்பி ஓடி வந்துட்டேன். சரிம்மா தங்கச்சி இதோ போலாம். என் மருமகிட்ட மட்டும் சொல்லிட்டு வரேன். சரிங்கக்கா. அமுதா எம்மாடி மருமவளே அமுதா. என்னத்தே நாங்க ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வரோமா? ஏத்தே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க என்ன டைம் இருக்கு. இப்பவே அங்க போய் உட்கார்ந்து என்ன பண்ண போறிய? ஏன்னா 1 மணி நேரம் கழிச்சு மெதுவா போலாம். 10-10:30 மணிக்கு மேலதான் அவிய வருவான்னு சொன்னா சரோஜா. இப்பவே போய் என்ன பண்ண போறிய? நானும் தங்கச்சிமாவும் உட்காந்து கதை விடுவோம். எவ்வளவு நேரம் தான் கதை விடுவியா? அது இங்க உட்காந்து விடுங்க. அங்கதான் போய் உட்காந்து கதை விடணுமா? யாருமே வந்திருக்க மாட்டாவ. முதல்ல போய் நீங்க உட்காந்துருந்தா ஒரு மாதிரி உங்களை பாப்பாவ. யாரும் எங்களை ஒரு மாதிரியும் பார்க்க மாட்டாவ, 2 மாதிரியும் பார்க்க மாட்டாவ. ஃபங்க்ஷன் வீடுனா 4 பேர் வருவாவ போவாவ, அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாவ. ஏத்தே இப்பெல்லாம் அப்படி இல்ல தேய். ஃபங்க்ஷன் டைம் கரெக்டா தான் எல்லாருமே போறாவ. முன்னக்குட்டியெல்லாம் போய் யாரும் உட்கார்ந்து கிடக்க மாட்டேங்காவ. அப்படியே போனாலும் ஏதாவது உதவியாவது செய்யணும். நீங்க அதுவும் செய்ய மாட்டீங்க. உட்கார்ந்து கதை விடுறதுக்கு எதுக்கு அங்க போனோம்? இங்க உட்கார்ந்து கதை விடுங்களா? என்ன பேசிக்கிட்டு இருக்கா நீ? ஃபங்க்ஷன் வீட்டுல போய் உட்கார்ந்து கதை விடுறதுதான் அழகு. வீட்டிலேயே உட்கார்ந்து என்ன இருந்தா கதை விடலாமே. மரத்தடியில கூட தான் எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து கதை விடலாம். ஆனா ஃபங்க்ஷன் வீட்டுல போய் உட்கார்ந்து கதை விடுற மாதிரி வருமா? நாங்கெல்லாம் அந்த காலத்து ஆட்கள். இந்த அருமையெல்லாம் உனக்கு புரியாது தெரியாது. ஃபங்க்ஷன் வீட்டுல போய் உட்கார்ந்து
காப்பி தருவாவ குடிப்போம், ஸ்நாக்ஸ் வரும் அதையும் சாப்பிடுவோம். ஏக்கா வெத்தலை பார்க்க விட்டுட்டியே. வெத்தலை பாக்க இருக்கும், அது சாப்பிடுவோம். ஏதாவது நினைப்பாவத்தே, ஏன் இப்படி பண்றிய? நினைக்கிறதுக்கு அங்க யாரு இருக்கா? குழந்தை பிள்ளைல அப்படிலாம் எதுவும் நினைக்க மாட்டா. அவளே முன்னக்குட்டியே வந்துருங்க பாட்டின்னு சொல்லிட்டு தான் போனா. காய்கறி வெட்டவும் சமைக்கிற ஆட்களையும் தான் முன்னக்குட்டி வர சொன்னாலாம், கதவுடி ஆட்களை இல்ல. எங்களையும் தான் வர சொன்னா. தங்கச்சிமா வாடா போலாம். சரிங்கக்கா வாங்க. ஏன்னா இப்படி இருக்காவளோ? ஃபங்க்ஷன் வீட்டுக்காரவே என்ன நினைப்பாவ? முன்னாடியே போய் உட்காந்து கிடந்தா சொல்ல கேட்காம ஓடியாவ. வியலால நம்மளுக்கு தான் அவமானமா இருக்கு. ஏமா ஏமா ஏமா. என்ன மாணிக்கா? அம்மா வாங்கம்மா, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருவோம். எந்த ஃபங்க்ஷன்? அம்மா நேத்தே சொன்னேன்ல நம்ம மஞ்சக்கிளிக்கு பூ வைக்க வரவன்னு. பாரு மாணிக்கா, அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் நானும் வரல, நீயும் போக வேண்டாம். ஏமா இப்படி சொல்றீங்க? அவங்களுக்கு வேற யார் இருக்கா? நம்ம தானே போய் முன்னாடி நிக்கணும். வாங்கம்மா, 1 மணி நேரம் கூட ஆகாது. பூ வச்ச உடனே சாப்பாடு வைப்பாங்க, சாப்பிட்டுட்டு வந்துட்டே இருப்போம். ஆமா, அவளுக்கு ஓயாம பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நடத்துவாவே, எல்லாத்துக்கும் நான் போறேன். நீயும் போவாத மாணிக்கா. நீ எதுக்காக அங்க போறா? யார் அவிய நம்மளுக்கு? அவளுக்காக நடிக்க வந்தவரு அவரு. அவர் பெத்த பிள்ளைக்கெல்லாம் நீ போய் நிக்கணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. ஒழுங்கா நீ வீட்ல இரு, அம்மா வீட்ல சமைக்கேன் சாப்பிடு, இல்லனா ஆபீஸ்க்கு போ. தேவையில்லாத ஃபங்க்ஷனுக்குலாம் போக வேண்டாம். மாமா நான் தான் முன்னாடி வந்து நிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பாவும் கண்டிப்பா போயிருப்பான்னு போன் போட்டு சொல்லியிருக்காங்க. எப்படிமா போகாம இருக்க முடியும்? அவங்களுக்கு நம்மளை விட்ட யாரும் இல்ல. எல்லாத்தையும் நம்ம தான் முன்னாடி நின்று பாத்துக்கிடணும். வாங்கம்மா போயிட்டு வருவோம். போன தடவை வந்தீங்கல்ல. அது காரணம் உங்க பாட்டி. அவியதான் கருத்து போன் போட்டு போன்னு கத்திக்கிட்டே இருந்தாவே. அவியலால தான் வந்தேன், இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டேனே. சரிம்மா, இப்ப நான் கூப்பிடுறேன் வாங்க எனக்காக. இங்க பாரு மாணிக்கா, நானும் வரல, நீ போவாதே. சும்மா அங்க போயிட்டு கிடக்காதே. அப்ப நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன். நீ சொன்ன கேட்கவே மாட்டியா மாணிக்கா? அப்படி என்னதான் மந்திரத்தை போட்டு அவன் மயக்கிறானே தெரியல. எத்தவியல விட அதான் உனக்கு முக்கியமா போயிட்டானே. நீங்க முக்கியம் நினைக்கிறதுனால தான் நான் உங்க கூட இங்க இருக்கேன். அவதான் முக்கியம் நினைச்சிருந்தா நான் எப்பயும் அங்க போயிருப்பேன். புரிஞ்சுக்கங்கம்மா, எனக்கு நீங்களும் வேணும் அவளும் வேணும். அதனாலதான் அவ அந்த வீட்டுல இருக்கட்டும்னு நான் அங்க வச்சு அவளை பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா அவளையும் இங்க கூட்டிட்டு வந்து நம்ம எல்லாருமே ஒன்னாவே இருந்திருப்போம். அவளெல்லாம் இங்க கூட்டிட்டு வரவெல்லாம் வச்சுக்கிறாதே. எந்த காலத்துல என்னால அவ கூட எல்லாம் இருக்க முடியாது மாணிக்கா. சரிம்மா, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன், டைம் ஆச்சு. பொண்ணு பார்க்க அவங்க வந்திருக்கும் போதும் நான் போகல. மாமா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால இதுக்காக நான் முன்னக்கூட்டியே போகணும். மாமா மாமானே என்னமோ அவளை பெத்தவர் மாதிரி பேசாதே. அவரே நடிக்க வந்தவர் தான். நடிக்க வந்தாலும் அவர் நிஜமாலே இப்ப குழந்தைக்கு அப்பா மாதிரி இருக்காரு. எவ்வளவு பொறுப்பா அவளை பாத்துக்கிட்டே தெரியுமா? அவர் அங்க இருக்கிறதுனால தான் குழந்தையும் பிள்ளையும் அங்க விட்டுட்டு நான் இங்க இருக்கேன் தைரியமா. அதை புரிஞ்சுக்கிடுங்க. நீ சொன்ன கேட்கவே வேண்டாம், எப்படியே போ. ஆனா ஒண்ணு, அவ கல்யாணத்துக்கு எதுவும் செய்யற வேலை வச்சுக்கிறாதே. 1000 ரூபாய் மொய் மட்டும் கொடுத்தா போதும். அதை தாண்டி ஒரு பைசா கூட செய்யக்கூடாது வீட்டுக்கு, சரியா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? குழந்தையோட வளகாப்பு அன்னைக்கு தங்கத்துல வளையல் போட்டாங்க மாமா. அவங்க எதுக்கு அவ்வளவு செய்யணும்? இத்தனைக்கும் அவங்க கஷ்டத்துலதான் இருக்காங்க. குழந்தைய பெத்த பிள்ளை மாதிரி நினைச்சு வளையல் போட்டாங்கம்மா, அதுவும் தங்கத்துல. அப்படி இருக்கும்போது அவங்க பொண்ணுக்கு ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னா என்னமா அர்த்தம்? நம்ம கடமைக்கு நம்ம செய்யணும்ல. அந்த குழந்தைக்கு போட்டாருன்னா அந்த குழந்தை அந்த வளையலை எடுத்துட்டு போய் அவளுக்கு போடுவா. நீ எதுக்காக செய்யணும்? உனக்கு அவியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏமா இப்படி பேசுறீங்க? குழந்தையோட அப்பா மாதிரிமா அவரு. மாதிரி என்ன, அப்பாவே தான். அந்த 2 பொண்ணுங்களும் எனக்கு குழந்தையார் மாதிரி. நான் செய்யாம அவர் யாருமா செய்வா? அப்போ செய்யணும்னு தான் நினைச்சிட்டு இருக்க என்ன? பாரு மாணிக்கம், ஒரு பைசா செய்யக்கூடாது சொல்லிட்டேன். அதை செய்ய இதை செய்ய எதுவும் ஏத்துக்கிடாதே. நான் செய்ய விட மாட்டேன். இப்படிலாம் கோவப்படாதீங்கம்மா. குழந்தையோட தங்கச்சிங்கம்மா அவங்க. அந்த நெட்டச்சி எனக்கு பிடிக்கல. அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. இதுதான் அவளோட தங்கச்சி, என் தங்கச்சி. அவளுக்கு நீ செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா போல. ஒரு பைசா கூட செய்யக்கூடாது மாணிக்கா. செய்ய நான் அனுமதிக்கவே மாட்டேன். 50 பவுன் 100 பவுன் போடியன்னு ஏத்துக்கிட்டு இருப்பாரு. நீ அவ்வளோத்தையும் செய்யறேன்னு ஏத்துக்கிட்டு வந்தியோ? நல்லா இருக்கு இந்த கதை. யார் யாரோ பெத்த பிள்ளைக்கு நீ எதுக்கு செய்யணும்? யாருக்கு நீ செய்யக்கூடாது. முடிஞ்ச அந்த நெட்டச்சியை தலை முழுகிட்டு வா. அப்பயாவது நம்ம குடும்பத்தை பிடிச்ச கஷ்டம் ஒழிஞ்சு போதான்னு பாப்போம். இப்படிலாம் பேசாதீங்கம்மா. குழந்தைய பொண்டாட்டி அவங்க எல்லாம் என்னோட சொந்தம். சொந்தமா சொந்தம், அதுவளால ஒரு பிரயோஜனம் இல்ல. போனியா வந்தியான்னு இரு, எதுவும் செய்யறேன்லாம் ஏத்துக்கிட்டான்னு சொல்லிட்டேன். அம்மைக்கு ஏதாவது தெரிய வந்துச்சு அப்புறம் கெட்ட கோவம் வரும். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னது மாணிக்கா? இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரலனாலும் பரவாயில்ல. ஆனா என் பிள்ளைக்கு பிறந்த நாள் ஃபங்க்ஷன் வருது. அதை இந்த வீட்டுல வச்சுதான் நம்ம கொண்டாட போறோம். நீங்க கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிடணும். என்னது இந்த வீட்ல வச்சு பிறந்த நாள் ஃபங்க்ஷனா? யாரை கேட்டு ஏற்பாடு பண்ண நீ? என் பிள்ளைக்கு பிறந்த நாள்மா. நான் யாரு கேட்கணும்? இது நம்ம வீடு தானே. பிறந்த நாள் கொண்டாட எனக்கு உரிமை இல்லையா? அந்த குட்டி சாத்தானுக்குலாம் பிறந்த நாள் கொண்டாடண்டா.
அம்மா என் பிள்ளைமா ஏமா இப்படி பேசுறீங்க? உங்க பேத்திமாவா? அது அந்த நெட்டச்சி பெத்தது அவ்வளவுதான். எனக்கு அதெல்லாம் பேத்தியே கிடையாது. நான் அவ அம்மகாரியே எப்படி தலை முழுகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடா அந்த குடிச்சாதான கூட்டிட்டு வந்து பிறந்த நாள் கொண்டாடின்னு சொல்லிட்டு இருக்கா. யாருக்கும் இந்த வீட்டுல வச்சு பிறந்த நாள் கொண்டாட கூடாது. அப்படி கொண்டாடினா நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். ஏமா இப்படி பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன் மாணிக்கா. நானே அவன் எப்படியாவது ஒளிஞ்சு போனேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ அவளை கூட்டிட்டு வந்து இந்த வீட்ல வச்சு பிறந்த நாள் கொண்டாட போற போல. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. யாரும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அப்படி வந்தவன் நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். முக்கியமா அந்த நெட்டச்சி வந்தா அதுக்கு வரவு நான் இங்கே இருக்க மாட்டேன். எந்த ஆளையாவது பேருவேன். ஏமா நான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன். உங்ககிட்ட பிறவு பேசிக்கிடி. எப்ப பேசினாலும் என் பதில் இதுதான். எனக்கு அந்த நெட்டச்சியே பிடிக்கல. அவ பெத்ததுக்கு இங்க வச்சு பிறந்த நாள் கொண்டாடணுமா? ரொம்ப அவசியம். எந்த காலத்துல